அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சதயம் கும்பராசி சதய நட்சத்திரக்காரங்களுக்கு சனி தசை, வரக்கூடிய சனி தசை இல்லை நடந்துகிட்டு இருக்க சனி தசை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். கும்பம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிதானமான ஒரு ராசி, பொறுமையான ராசி, ஆன்மீக ராசின்னு சொல்லலாம். ஆன்மீக சிந்தனை கொண்டவங்க, நல்ல குணம் அவங்களுக்கு இருக்கும், நிறைய நண்பர்களை சேர்த்து வச்சுருப்பாங்க, நண்பர்களுக்காக உதவி பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, கரெக்டாக நடந்துக்குவாங்க, கட் அண்ட் ரைட்டாக நடந்துக்குவாங்க, அவங்க வேலைன்னு இருப்பாங்க. அது சதய நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும், ஒரு வைராகியம் உள்ள நட்சத்திரம், பிடிவாதக்காரங்களாக இருப்பாங்க. ஏதோ ஒன்று இவங்க ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஏதோ ஒன்று தேடிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் தான் சதய நட்சத்திரம். ஆன்மீக சிந்தனை கொண்டவங்க தான் இந்த நட்சத்திரக்காரங்க. கும்பராசினால ஆன்மீக ராசி தான், பொறுமையாக தான் இருப்பாங்க, அவசர முடிவை அவசரத்தில் எடுக்க மாட்டாங்க, நின்று நிதானமாக யோசித்து சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் தான் கும்பராசி சதய நட்சத்திரக்காரங்க. சதயங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராகுவோட நட்சத்திரம். பிறக்கும் போது அவங்களுக்கு ராகு தசைங்க, பிறக்கும் போது ராகு தசை 18 வருஷம் ராகு தசை நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரு தசை ஒரு 16 வருஷம் நடக்கும். இந்த மூணாவது வரக்கூடிய சனி தசை தான் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். கரெக்டாக நடு வயசில் வரும். ஒரு சில பேருக்கு 25 வயசுக்கு மேலே வந்துடும், ஒரு சில பேர் 30 வயசுக்கு மேலே வரும். ஏன்னா நட்சத்திர பாதத்துக்கு தகுந்த மாதிரி. சதயம் வந்து உடைபடாத நட்சத்திரம். கும்பராசியில் மட்டும்தான் சதயம் இருக்கும். சதயம் 1, 2, 3, 4 பாதங்கள் உள்ளடக்கிய ராசி தான் கும்பராசி. 1ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா 17, 18 வருஷமே உங்களுக்கு ராகு தசை நடந்துடும். இதே 3ஆம் பாதம் 4ஆம் பாதம்னா உங்களுக்கு அப்படியே மாறிடும். 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு 9 வருஷம் தான் அங்கே ராகு தசை வரும். 9-10 வருஷம் பக்கம் தான் வரும், அதுக்கு மேலே உங்களுக்கு வராது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு தசை போயிடும். ஏன்னா ஒரு சில பேருக்கு தான் 17-18 வருஷம் அந்த முழுமையான தசை கிடைக்கும். சின்ன வயசில் ஒரு சில பேர் சதய நட்சத்திரக்காரங்க கஷ்டத்தில் இருப்பாங்க, வறுமையில் வாடுவாங்க, குடும்பமே வறுமையில் வாடும். ஒரு சில பேருக்கு படிப்பு கெட்டு போயிடும், குடும்ப சூழ்நிலைனால வெளியூர் போகிறது, அடுத்தவங்ககிட்ட போய் வளர்கிறது, இந்த மாதிரிலாம் ஒரு சில பேர்த்துக்கு ஏற்படுத்தி கொடுத்துருது இந்த ராகு. ஆனால் 2வது வரக்கூடிய இந்த குரு தசை ஒரு சில பேரோட வாழ்க்கை அப்படியே மாற்றும். 16 வருஷம் குரு தசை நடக்கும். 3வது வந்து பார்த்திங்கன்னா சனி தசை, ரொம்ப முக்கியமான தசைங்க. அந்த 25 வயசுக்கு மேலே ஒரு சில பேருக்கு வரும், ஒரு சில பேர் 35 வயசுக்கு மேலே வந்துடும். 35 வயசில் நடந்தால் கிட்டத்தட்ட உங்களுக்கு 55 வயசு வரைக்கும், 54-55 வயசு வரைக்கும் உங்களுக்கு சனி தசை தாங்க. ராஜ வாழ்க்கையை கொடுக்கும். ஒரு சில பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, சார் நான் பிறந்ததுலேருந்து கஷ்டம், நாங்கள் வறுமையில் இருந்தோம், சரியாக சாப்பாடு துணிமணி எதுவுமே எங்களுக்கு சின்ன வயசில் இல்லை, அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, கடனில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 20 வயசுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டோம். ஆனால் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு 30-35 வயசுக்கு மேலே நாங்கள் டெவலப் ஆனோம், எங்கள் லைஃபே மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த நட்சத்திரக்காரங்க தான். 35 வயசுக்கு மேலே வாழ்க்கை ஒரு சில பேருக்கு மாறும், ஒரு சில பேருக்கு 26-27 வயசில் மாறலாம். அது நட்சத்திர பாதத்துக்கு தகுந்த மாதிரி, உங்கள் ஜாதக அமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் பலன் மாறுபடும். சரிங்களா. ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான கிரகம். எதாக இருந்தாலும் சதய நட்சத்திரக்காரங்க பிரம்மாண்டமாக தான், ஒரு ப்ராட் மைண்டாக தான் இருப்பாங்க, எதாக இருந்தாலும் பெருசாக தான் யோசிப்பாங்க, அவ்வளோ சீக்கிரம் சின்ன விஷயத்துக்காக போக மாட்டாங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பெருசாக தான் ஆசைப்படுவாங்க. குரு தசை 2வது வரக்கூடிய குரு தசை ஒரு சில பேரோட வாழ்க்கையை மாற்றுது, ஒரு சில பேர் வாழ்க்கை மாற்றாமே போயிடுது. காரணம், குரு கெட்டு போயிருந்தால் வாழ்க்கை மாற்றாது, லைஃபே அப்படியே போயிடும். குரு நல்லா இருந்தால் வாழ்க்கையை மாற்றி அமைச்சிடும். இந்த 2 தசையை தாண்டி இந்த 3வது சனி தசைக்கு வருவாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க முக்கியம். 30-35 வயசுக்கு மேலே வரக்கூடிய சனி தசை தான் முக்கியம். ஏன்னா 19 வருஷம் சனி தசை நடக்கும். சனி தசை வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க, ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க, கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க, துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க, மகரம் கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி யோகத்தை செய்யுது அந்த தசையில். அதுவும் ரிஷப லக்னத்தில், மிதன லக்னம், கன்னி இந்த லக்னத்துக்கெல்லாம் பிறந்தவங்களுக்கெல்லாம் சனி ராஜயோகாதிபதியாக வந்துடுவார். பரிபூர்ண ராஜயோகாதிபதியெல்லாம் ரிஷப லக்னத்துக்கு தான். மிதன லக்னத்துக்கு அவர் 8ஆம் அதிபதியாக இருந்தால் கூட அவர் வந்து 9ஆம் அதிபதியாக பாக்கிய அதிபதியாக வந்துடுவார், அவர் நின்ற இடத்த பொறுத்து. ஆனால் 8ல் இருக்கக்கூடாது மிதன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அவர் 6ஆம் அதிபதியாக வந்தால் கூட கடன் அப்படின்னு கொடுத்தா கூட சில அமைப்பில் நல்லது பண்ணிட்டு போயிடுறார். துலாம் லக்னத்தில் சனி தசை வந்துச்சுன்னா யோகம். சனி நல்ல ஒரு இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் 3, 6, 10, 11ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா சனி யோகத்தை செய்யும். பொதுவாகவே சனி எந்த இடத்துல இருக்கணும், 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம். 3, 6, 10, 11ஆம் இடத்துல சனி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சனி தசையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பார்ப்பாங்க, ஜாதகர் மிகப்பெரிய வாழ்க்கை வாழ்வாங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா 19 வருஷம் சனியை போல் கொடுப்பாரும் இல்லை, சனியை போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான். சனி கெடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா கெடுத்துட்டு 19 வருஷம் வீண் பண்ணிடுவார் வாழ்க்கையை. சனி நல்லது பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா யாருனாலே தடுக்க முடியாதுங்க. ஏன்னா கர்மகாரகன் சனி. கர்ம அமைப்படி அந்த தசையில் நிறைய வாழ்க்கையில் நிறைய தேவையான பாடங்களை கற்றுக் கொடுத்து மிகப்பெரிய ஒரு ஆளாக மாற்றுறது எல்லாமே இந்த சனி தசையில் தான். சனி கண்டிப்பாக செய்யும். உபஜயஸ்தானத்தில் சனி இருக்கிறது நல்லது. 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல ரொம்ப ரொம்ப நல்லது சனி இருக்கிறது.
உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்குன்னு பாருங்கள், சனி எங்கே இருக்குன்னு பாருங்கள். மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கூட சனி திசை நல்லா தான் இருக்குது. விருச்சக லக்னத்துக்கு பிறந்தவங்க கூட சனி திசை பேலன்சிங்காக மீடியமாக வேலை செய்யும். தனுசு கும்ப லக்னத்தில் உங்களுக்கு தனுசு மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி சமகிரகமாக இருக்கிறனால ஓரளவுக்கு நல்லது பண்ணிட்டு தான் போகுது. தனுசு லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியாக இருக்கிறனால வருமானத்தை கொடுக்குற கிரகமே அதுதான், பொருளாதாரத்துக்கு கொடுக்குற கிரகமே அதுதான், வாக்குஸ்தானாதிபதி அவருங்கிறனால தனுசு லக்னத்துக்கு கூட சனி திசை நல்லாயிருக்கும். மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் போகிறது, லாபத்தை கொடுக்குறது, ஏன்னா 12, 11ஆம் அதிபதியாக வந்துடுவார். இப்போ அந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கூட மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கூட சனி லாபாதிபதியாக விரையாதிபதியாக வரனால பணத்தை கொடுத்து விரையம் பண்ணுற மாதிரி மீன லக்னக்காரங்களுக்கு அந்த 19 வருஷம் சனி திசையில் ஏற்படுத்தும், கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? அது அந்த புதனோட லக்னம், சுக்கிரனோட லக்னம், சனியோட லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பக்காவாக வேலை செய்யும். அவங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்கும், வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வைக்கும். இதே பாருங்கள், சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி 6ஆம் அதிபதியாக வந்துடுவார். கடனை கொடுக்குற கிரகம், நோயை கொடுக்குற கிரகம், எதிர்ப்பு கொடுக்குற கிரகமே சனி தான். கடக லக்னத்துக்கு அதே தான். கடக லக்னத்துக்கு சனி அசிங்கமான வம்பு வழக்கு பிரச்சனை, ஆக்சிடென்ட் ஆகுது, விபத்தில் போய் மாட்டிக்கிறது, அதே மாதிரி கடனில் போய் மாட்டிக்கிறது, ஷேர் மார்க்கெட்டில் போய் இழக்கிறது, நம்பிக்கை துரோகம் பண்ணுறது எல்லாமே சனி திசையில் தான் நடக்கும். அப்போ இந்த கடக லக்னத்தில் பிறந்தவங்களும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க சனி திசை உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். சரிங்களா? கண்டிப்பாக உங்கள் இந்த லக்னத்தில் பிறந்த கண்டிப்பாக 30, 27 வயசு மேலே வரும், இல்லை ஒரு சில பேருக்கு 30, 35 வயசு மேலே வந்துடும், கண்டிப்பாக வரும். சனி நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா சனி அப்படியே மறைமுகமாக நல்லது பண்ணுவார். சனி தேவையில்லாத இடத்துல உங்களுக்கு 7ஆம் இடத்துலலாம் போய் உட்காந்து 8ஆம் இடத்துலலாம் போய் உட்காந்துட்டாருன்னா சனி பெரும் கெடுதலை கண்டிப்பாக அந்த சனி திசையில் கொடுக்காம போகவே போகாது. அவங்க தான் ஜாக்கிரதையாக இருக்கணும், சிம்ம லக்னக்காரங்களும் கடக லக்னக்காரங்களும். மற்ற லக்னங்களுக்கு கூட சனி ஓரளவுக்கு நல்லது பண்ணும், ஆனால் சனி இருக்கிற இடத்த பொறுத்து. சனி கெட்டு போகவே கூடாதுங்க. சனி ராகோடு இருந்துச்சுன்னா சனி கம்ப்ளீட்டாக கெட்டுருவார். சனி செவ்வாயோடு இருக்கக்கூடாது, விபத்து அந்த மாதிரிலாம் வரும். கடன் தொல்லை, சனி செவ்வாயெல்லாம் இருந்தால் விபத்து, கடன் தொல்லை இந்த மாதிரிலாம் கொடுத்துரும். பல்லில் பிரச்சனை, முதுகு தண்டுவளத்தில் பிரச்சனை, இந்த மாதிரிலாம் சனி செவ்வாய் காம்பினேஷன் கொடுக்கும். கரெக்டான இடத்துல இருக்கணும் சனி. கரெக்டான இடத்துல இருந்தால் சனி நல்லது பண்ணுவார். ராகுவோடு இருக்கக்கூடாது, சூரியனோடு இருக்கக்கூடாது, கேதுவோடு இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். அதுவும் பெரிய அளவுக்கு கெடுதல் பண்ணாது, ஓரளவுக்கு இப்போ நல்ல விஷயங்கள், நல்ல நன்மையான விஷயங்கள் நடக்கும். சனி ராகுவோட சேரக்கூடாது, செவ்வாயோட சேரக்கூடாது, சூரியனோட சேரவே கூடாது. அப்படி சேர்ந்துச்சுன்னா அந்த இருக்கிற இடத்த அப்படியே நாஸ்தி பண்ணும், அந்த இருக்கிற பாவமே கெட்டு போகும். ஏன்னா ஒரு பாவி இன்னொரு பாவகிரகத்தோடு சேர்ந்தால் அந்த பாவம் நசிஞ்சு போகுதுன்னு அர்த்தம். 4ஆம் இடத்துலேருந்து அம்மாவோட ஆரோக்கியம் கெட்டு போகும். லக்னத்துலேருந்து ஜாதகரே கெட்டு போயிடுவார். ஜாதகருக்கு ஒரு சுறுசுறுப்பாக சோம்பேறித்தனம் வந்துடும். 2ஆம் இடத்துலேருந்து வாக்குஸ்தானத்தில் இருக்கிற பேச்சாலே கெடுவாங்க. 7ஆம் இடத்துலேருந்து திருமண வாழ்க்கை கெட்டு போகும், நண்பர்கள் விட்டு போவாங்க, கூட்டு தொழில் பண்ண முடியாது. 8ஆம் இடத்துலேருந்து ஆயிலே கெட்டு போகும். 9ஆம் இடத்துலேருந்து தந்தையோட ஆரோக்கியம் கெடும். 12ஆம் இடத்துலேருந்து தூக்கமே தூங்க முடியாதுங்க இவங்களால. அயன சயன போகம் எல்லாம் கெட்டு போயிடும், நிம்மதியான தூக்கம் இருக்காது, கெட்ட கனவாக ஒரு ஆழ்ந்த தூக்கமே உங்களுக்கு இருக்காது அந்த 19 வருஷம். அப்போ உங்கள் ஜாதத்தில் சனி எங்கே இருக்கார்? உங்களுக்கு பணத்தை கொடுக்குற கிரகம் அவரா, இல்லை அதிர்ஷ்டத்தை கொடுக்குற கிரகம் அவரா, இல்லை பாக்கியத்தை கொடுக்குற கிரகம் அவரான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லை தொல்லையும் துன்பத்தை கொடுக்குற கிரகம் சனியன் பாருங்கள். அவர் நல்லவரோட சேர்ந்தால் ஓரளவுக்கு நல்லது பண்ணுவார், கெட்டவரோட சேர்ந்தால் மேலும் கெட்டது பண்ணுவாருங்கிறதுல டவுட்டே கிடையாது. சரிங்களா? பிறப்பு ஜாதத்தில் சனி இங்கே இருக்கார், உங்களுக்கு சாதகம் பாதகம் எப்படி இருக்குது எல்லாமே பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் ஒரு ஐடியா கிடைக்கும், உங்களுக்கே ஃபோக்கஸ் பண்ணி அடுத்த விஷயத்துக்கு நோக்கி உங்களால் நகர முடியும், ஈஸியாக நகர்ந்து போக முடியும். சனி எங்கே இருக்காருன்னு பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.